بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, மாணவ கண்மணிகளே, பெற்றோர்களுடைய கவனத்திற்கு என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்ன அடிப்படையில் பார்க்க இருக்கின்றோம். இந்த தலைப்பு எதற்காக வேண்டி என்று சொன்னால், இன்னைக்கு சமுதாயத்தில் உலகத்தில் இளைஞர்களுக்கு மத்தியில் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் நாகரீகம் என்ற பெயரில் அதிகமான தீமை பழக்க வழக்கங்கள் அதிகரித்தே கொண்டு போகின்றது. ஸ்டைலுங்கிற பெயரில் தன்னை மக்களுக்கு மத்தியில் வித்தியாசமாக காட்டுகின்றோம் என்ற பெயரில் ஒரு காலத்தில் எதையெல்லாம் பைத்தியக்காரத்தனம் என்று சொன்னோமோ, எதையெல்லாம் லூசுத்தனமாக இவன் செய்கிறான்டா என்று சொன்னோமோ, அதையெல்லாம் இன்றைக்கி என்ன செய்கிறாங்கன்னா ஸ்டைலுங்கிற பெயரில் நாகரிங்கிற பெயரில் மாணவர்களுக்கு மத்தியில் அதிகமாக நடமாடி கொண்டிருப்பதை பார்க்குறோம். ஏதாவது ஒரு சினிமா படத்தை பார்த்துட்டோம்னா அந்த சினிமா படத்தில் கதாநாயகர்கள் மக்களை முட்டாளாக்கக்கூடிய ஒரு சில காரியத்தை செய்யக்கூடிய அந்த கதாநாயகர்கள் செய்யக்கூடிய அந்த காரியத்தை அப்படி தன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வருகின்றார்கள். நல்லா இருக்கிற பேண்டை கிழிக்கிறதும், வாயில் என்ன செய்யறது, ஒரு பக்கம் ஒரு காலத்தில் என்ன பண்ணுவான், அவன் சிகரெட்டை அப்படி போட்டாங்கிறதுக்கான இவன் சிகரெட்டை போட்டு காட்டுவான். இப்போ என்ன தெரியுமா, அவன் பப்புளுக்கான சவைச்சாங்கன்னா இவனும் பப்புளுக்கான சவைக்கிறான். அவன் வாயில் இங்கேருந்து குச்சை வச்சு இங்கேருந்து திருப்பின வைங்களாம், இவனும் வாயில் குச்சை வச்சுக்கிட்டு இங்கேருந்து அங்கே திருப்புறான். நல்ல அழகாக இருக்கிற முடியில் என்ன செய்வான்னா ஒரு பக்கமாக அப்படியே சிரைச்ச மாதிரி எடுத்து ஒரு பக்கம் மட்டும் என்ன செய்ய முடி தூக்கிட்டு இருக்கும். ஒரு பக்கமாக அவனை பார்த்தீங்க வைங்களேன் ஏதோ மொட்டை அடித்த மாதிரி தெரியும். அந்த பக்கமாக அந்த முகத்தை பார்த்தோம்னா அந்த பக்கத்தில் முடி இருக்கும். என்னடா இந்த பக்கம் பார்த்தா மொட்டை மாதிரி இருக்குது, இந்த பக்கம் பார்த்தா முடி இருக்குது, இப்படி ஒருத்தன் போவான் ரோட்டில். இல்லைன்னா என்ன தெரியுமா, மத்தியில் மட்டும் அப்படியே இந்த கீரி பிள்ளைக்கு இருந்த மாதிரி மத்தியில் மட்டும் இங்கே இருந்து இங்கே வரையும் ஃபுல்லாக இங்கே ஃபுல்லாக சிரைச்சி எடுத்த மாதிரி. ஏதாவது ரெண்டு பேர் சண்டை போட்டாங்கன்னா தலைமுடியை பிடிச்சி தரையில் போட்டு தேய்ச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தேய்ச்ச மாதிரி முடியை ஆக்கிறதும், நல்லா சிரைச்சி இந்த பக்கம் ஒரு பக்கம் எடுத்துட்டு இங்கே இருந்து ஒரு கோடை போடுறான், இப்படி ரவுண்டாக ஒரு கோடு. என்னன்னு கேட்டால் அது பைபாஸ் கட்டிங்க. பைபாஸ் கட்டிங்க, நான் பைக்காட அங்கே ஓட்ட போகிறேன். இந்த மாதிரியான லூசுத்தனமான காரியத்தை எல்லாம் சின்ன பிள்ளைங்க நம்முடைய வீட்டில் உள்ள பெண்கள் பின்ன வெளியில் அனுப்பிச்சுவாங்கன்னா கடை வீதிக்கு போய் பொருளை வாங்க போயிடுவாங்க. மார்க்கெட்டில் போய் பொருளை வாங்க போயிடுவாங்களா, வீட்டில் குழந்தைகளை சின்ன பிள்ளைங்களை தனியாக விட்டுட்டு வந்துடுவாங்க. இந்த பிள்ளை என்ன பண்ணுவான், அப்படியே சும்மா இருக்கும்போது எதையாவது துரு துரு துருதுன்னு நோண்டிக்கிட்டே இருப்பான். நோண்டிக்கிட்டே இருக்கிறவன் ஒரு வீட்டில் ஒரு சில வீட்டில் இந்த சிறு பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்கன்னா கத்திரி கையில் கிடச்சிதுன்னா கண்ணாடியை பார்த்துக்கிட்டு அம்மா கொண்டு சலூன் கல்ல கொண்டு நமக்கு முடி வெட்டினால அவனும் இப்படி வெட்டினால நம்மளும் வெட்டி பார்ப்போமேன்னு சொல்லி அனுப்பிச்சுவான். நான் கையில் கத்திரியை வச்சுக்கிட்டு தன்னுடைய தலைமுடி அப்படியே வெட்டிக்கிட்டே இருப்பானா மண்டையெல்லாம் கொத்தும் கொதருமா ஆயிரும். பார்க்கறதுக்கு மேடு மூலமாக இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம். வெளியில் போன தாய் வீட்டுக்கு வந்தோடனே மண்டையை பார்த்தா வித்தியாசமாக இருக்கும். ஆடா பாவி, கொஞ்ச நேரத்தில் தலையை இப்படி ஆக்கிட்டீங்கன்னு சொல்லி அந்த தாய் சலூனு கடைக்கு அந்த பிள்ளையை கொண்டு போய் கொத்தும் கொரடுமா உள்ள அந்த தலையை சரி பண்ணுவாங்க. இதை அந்த தாய்க்கு பார்க்க சகிக்காது. இப்படி கிறுக்குத்தனமாக செஞ்சிட்டிய, இப்படி பைத்தியக்காரமாக செஞ்சிட்டிய, கொஞ்ச நேரம் வீட்டில் இல்லைன்னா என்ன வரத்து வர அப்படின்னு போட்டு திட்டிக்கிட்டே அனுப்பிச்சுவாங்க. சத்தம் போட்டுக்கிட்டே கொண்டு போய் அந்த பிள்ளையை சரிப்படுத்துவாங்க. இப்போ எந்த சின்ன குழந்தை
செய்யக்கூடிய காரியத்தை பைத்தியக்காரத்தனம், லூசுத்தனம், கிறுக்குத்தனம் என்று பெற்றோர்கள் திட்டினார்களோ அந்த காரியத்தை தான் இன்னைக்கு இளைஞர்கள் ஸ்டைலுங்கிற பேரில் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். வித்தியாசமாக செய்கிறோம், நாகரீகத்தை விரும்புகிறோம். இப்படி இளைஞர்களுக்கு மத்தியில் நாகரிகங்கிற பேரில் பைத்தியக்காரத்தனமெல்லாம் நாளுக்கு நாள் அதிகரித்தே போகின்றது. என்ன செய்யணும்னு அவனுக்கே தெரியாது. 4 பேர் சேர்ந்து விட்டால் தீமையான பழக்க வழக்கத்தை எல்லாம் நன்மை என்று செய்கின்ற இளைஞர்கள் அதிகரித்து கொண்டே போகின்றார்கள். அப்போ இந்த மாதிரியான செயல்கள் எல்லாம் இது ஒரு மனித அறிவுக்கு எட்டுகின்றதா? இந்த மாதிரி லூசுத்தனமாக செய்யறதெல்லாம் மக்களுக்கு மத்தியில் நாகரிகம் காட்டிக் கொள்கின்றார்களே. அப்போ இதெல்லாம் பார்க்கறதுக்கு அவனுக்கு ஸ்டைல் மாதிரி தெரியுது. வெளியே நினைச்சுவான், தலையிடத்தில் அடிப்பான். என்னடா பைத்தியக்காரமாக செய்கிறாங்க, லூசுத்தனமாக செய்கிறாங்க. அப்போ பிள்ளைகளை அதிகமாக இப்போ பைத்தியக்காரத்தனம் எல்லாம் லூசுத்தனமான காரியத்தை எல்லாம் பார்க்கறதுக்கு மற்றவர்கள் பார்த்தால் சிரிக்கின்ற காரியத்தை எல்லாம் மக்களுக்கு மத்தியில் பேசனாக செய்கின்ற இளைஞர்களுக்கு மத்தியில் ஏராளமான தீமைகள் உருவாகி கொண்டே போகின்றது. நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகின்றது. இன்றைக்கு நிறைய பத்திரிகை செய்திகளை பார்க்குறோம். பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க, படிக்கிறாங்க, ஆட்டோவில் போகிறாங்க, ஆட்டோவில் வர்றாங்க. என் புள்ள பள்ளிக்கூடத்தில் போய் நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு பெற்றோர்கள், நிறைய பெற்றோர்கள் வீட்டில் நிம்மதி மூச்சு விட்டு அவங்க அந்த பிள்ளைகளை சரியாக கவனிக்காமல் விட்டு விடுகின்றார்கள். விளைவுகள் அந்த பிள்ளைகளுக்கு மத்தியில் நாளுக்கு நாள், மாதத்துக்கு மாதம், வருடத்துக்கு வருடம் அந்த பிள்ளைகளுக்கு மத்தியில் கேடுகட்ட கலாச்சாரங்கள் அதிகரித்தே கொண்டு போகின்றது. வேலூர் மாவட்டத்தில் உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். 15-16 வயசு ஒரு பையன், வயசு 15-16 வயசு ஒரு பையன் தன்னுடைய பள்ளிக்கூடத்தில் படிக்கிற 9-10 வயசு மாணவி பள்ளிக்கூடம் விட்டு அந்த ஊர் எப்படின்னா பள்ளிக்கூடத்துக்கு போகிற வழியில் சும்மா அப்படி காடு மாதிரி இருக்கும், ஆள் நடமாட்டங்கள் அவ்வளவா இருக்காது, கிராமம் தானே. அந்த பள்ளிக்கூடம் விட்டு சென்ற அந்த மாணவியை 9-10 வயசு மதிக்கத்தக்க அந்த மாணவியை 15-16 வயசு உள்ள அந்த மாணவன் அப்படியே செய்யறான். அந்த பிள்ளையை தவறான வழிக்கு தூக்கிட்டு போகிறான். கடத்திட்டு போய் தோட்டத்தில் வைத்து அந்த பிள்ளையை தவறான வழியில் ஈடுபடுவதற்கு முயற்சிக்கும் பொழுது அந்த பிள்ளை பயந்து போய் கூவைன்னு கத்த சத்தம் போட்டு அந்த பிள்ளையை கழுத்தை நெரிச்சு வாயை பொத்தி இவன் எந்த நோக்கத்துக்கான இந்த பிள்ளையை கடத்தினானோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் பொழுது ஒரு கட்டத்தில் அந்த பிள்ளை, அந்த மாணவி இறந்து போகுது, செத்து போதுங்க. செத்து போன அந்த பிள்ளையை அப்படி விட்டுட்டு ஓடிடுதான். காவல்துறை அதிகாரிகள் அந்த பிள்ளையை இந்த நிலைக்கு ஆளாக்கின அந்த மாணவனை கைது பண்ணி காவல்துறை அதிகாரிகள் அந்த காவல் நிலையத்தில் வச்சு விசாரிக்கின்ற பொழுது அந்த மாணவன் சொல்லுகின்ற, அந்த மாணவனை கேட்குறாங்க, அட என்னடா இந்த வயசில் இப்படி பண்ணியிருக்கிற, ஏன்டா அப்படி பண்ண, இந்த மாதிரி கேடுகட்ட கலாச்சாரத்தை, இந்த மாதிரி ஒரு படுபயங்கரமான ஒரு தீமையை, ஒரு உயிரை கொள்கின்ற நிலைமைக்கு நீ எப்படிப்பா அப்படி வந்த, எது உனக்கு இப்படி தூண்டியது அப்படின்னு அந்த காவல்துறை அதிகாரி கேட்கும் பொழுது அவன் சொன்ன காரணம் என்ன தெரியுமா? பள்ளிக்கூடத்தில் நாங்கள் என்ன செய்வோம், செல்போனில் ஆபாசமான காட்சிகளை பார்ப்போம். பள்ளிக்கூடத்தில் நாங்கள் செல்போனில் ஆபாசமான காட்சிகளை பார்ப்போம், பெண்களுடைய நிர்வாணமான காட்சிகளை பார்ப்போம், பெண்ணும் ஆணும் தவறாக செய்யக்கூடிய காட்சிகளை பார்ப்போம். அப்போ இந்த காட்சிகளை நான் பார்க்க இந்த மாதிரியா நம்ம செஞ்சா என்ன அப்படிங்கிற நிலைமை எனக்கு தூண்டியது என்று அந்த மாணவன் பேட்டி அளிக்கிறான். இன்னைக்கு ஜெயிலில் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க இல்லையா, அந்நதுர் பிஸினல் ஐன், கண் செய்யும் விபச்சாரம், தவறான காட்சிகளை பார்ப்பது, நாக்கு செய்யும் விபச்சாரம், தவறான பேச்சுகளை பேசுவது. எவன் ஒருவன் இந்த நிலைமைக்கு ஆளாகிவிட்டான உள்ளம் ஏங்கும், உள்ளம் மனோ இச்சை கொள்ளும், அவன் தவறான வழிக்கு அவன் விழுந்து விடுவான். அது உண்மைப்படுத்தும், ஒரு ஆண்மை ஒரு பெண்மை உண்மைப்படுத்தும் அல்லது பொய்ப்படுத்தும் என்று நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களே. அப்ப தவறான ஒரு மனிதன் தீமையான காரியத்துக்கு நேரடியாக செல்வது இல்லை. ஒரு மனிதன் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் விபச்சாரம் என்ற மிகப்பெரிய தீமைக்கு நேராக செல்வது இல்லை, அதை தூண்டக்கூடிய காரியத்தில் முதல்ல விழுறாங்க. இன்னைக்கு நிறைய அது நடந்துகிட்டே இருக்குது. ஒரு சில பள்ளிக்கூடத்தில் நடக்குதுங்க. என்ன தெரியுமா, செல்போனில் ஆபாசமான காட்சிகளை 5 நிமிடம் 10 நிமிடம் காமிப்பதற்கு அதற்கு ஒரு தொகையை வாங்கி கொண்டு காமித்துட்டு செல்போனை திரும்ப வாங்குறாங்க. வாடகை மாதிரிங்க. பள்ளிக்கூட வளாகத்தில் வெளியில வருகின்ற மாணவர்களுக்கு 12 வயசு 13 வயசு 14 வயசு பசங்களுக்கு செல்போன்ல ஆபாசமான காட்சிகளை வாடகைக்கு விடுகின்றார்கள். 5 நிமிடம் பார்ப்பதற்கு 10 ரூபாய், 10 நிமிடம் பார்ப்பதற்கு 20 ரூபாய்,
15 நிமிடம் பார்ப்பதற்கு 50 ரூபா. பாக்கெட் மணியாக பெற்றோர்கள் எந்த காசை கொடுக்கின்றார்களோ அந்த காசுகளை இன்னைக்கு நிறைய மாணவர்களை வழிகெடுக்கின்ற காட்சிகள் பள்ளிக்கூடத்துடைய வளாகத்தில் இன்னைக்கு ஏராளமான பள்ளிக்கூடத்து வளாகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் பிள்ளைங்க படிச்சுட்டு வர்றான்னு சொல்லி. படிப்பு எப்படி இருக்கு பார்த்தீங்களா? காலேஜுக்கு ஒருத்தர் வந்து தகப்பன் வந்து இன்னைக்கு நிறைய பெண்களை வந்து ரொம்ப இலகுவா என்ன செஞ்சிருந்தாங்க, ஆட்டோவில் தனியாக விட்டுருந்தாங்க, வேனில் விட்டுருந்தாங்க. நம்ம புள்ள படிக்க போகுது, நம்ம பிள்ளை அதான் அப்படிலாம் இருக்காது அப்படி நினைக்கிறோம். நிறைய பிள்ளைகளை பார்க்குறோம், கண்ணுக்கு மேலே பார்க்குறோம். ஆட்டோ மேன் என்ற அந்த ஆட்டோக்காரன்ட்ட பெண்கள் வந்து அடித்தும் சிரித்தும் தொட்டும் விளையாடி பேசி கொண்டு போகின்றார்கள். ஒரு அந்நிய ஆணோட ஒரு அந்நிய பெண் இருக்கலாமா? தனியா இருக்க முடியுமா? எவ்வளவு பெரிய நெருங்கிய உறவாக இருந்தாலும் அங்க தனிமை ஏற்பட்டால், மூணாவதாக நபிகள் நான் சொன்னார்கள், எந்த ஆணும் எந்த பெண்ணோடும் தனித்திருக்க கூடாது. ஆண்கள் பெண்கள் இருக்கிற பகுதிக்கு ஆண்களை நீங்கள் போகாதீர்கள் என்று நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஏன்? ஷைத்தான் மூன்றாக இருப்பான், ஷைத்தான் ரத்த நாணங்களை ஓடுவான், அவன் தீமைகளை தூண்டுவான் என்று அண்ணலம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். காதலித்த பெண்ணுங்க, இப்ப நடந்த ஒரு சம்பவங்க, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் காலேஜுடைய அந்த படிக்கிற காலத்திலே காதலிச்சிருக்கிறாங்க. 2 பேரும் காலேஜை முடிச்சு ஒரு நல்ல ஒரு உத்தியோகம் நல்ல வேலையும் பார்க்குறாங்க, நல்ல சம்பளத்தில். காதலித்தவர்கள் அவங்களுடைய வீட்டுடைய சம்பந்தம் கூட இருக்குது. நீங்க கொஞ்ச நாள் ஆகட்டும், அவங்க 2 பேருக்கு நாங்கள் கல்யாணம் முடிச்சு வச்சிருந்தோம் அப்படின்னு 2 வீட்டார்கிட்ட வந்து சம்மதம் இருக்குது. அந்த பெண் வீட்டில், அந்த ஆண் வீட்டில், அந்த மாணவ வீட்டில் அவங்களுடைய தகப்பனுக்கு உடம்பு சரியில்லை. வீட்டில் எல்லாரும் ஆஸ்பத்திரி கூட்டு போயிருந்தாங்க தகப்பனை. இவர் மட்டும் தனியாக இருக்கிறார். இவர் என்ன பண்ணுறாரு, காதலிய நான் தனியாக இருக்கிறேன் வீட்டுக்கு வான்னு சொல்லி சும்மா பேசுறதுக்கு தான் கூப்பிட்றாங்க. அவங்க போகிறாங்க. நம்ம காதலன் தானே, நம்ம பழகவன் தானே, ஒரு காலத்தில் நம்ம கல்யாணம் தானே முடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பெண் இந்த மாணவ வீட்டுக்கு, அந்த காதலன் வீட்டுக்கு போகிறாங்க. போய் 2 பேர் பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது நபிகள் நான் சொன்னாங்க இல்லையா, தனிமையில் இருக்காதீர்கள், மூன்றாவது ஷைத்தான் இருப்பான், ஷைத்தான் ரத்த நாணங்கள் ஓடுவான் என்று அண்ணலம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை அங்கே பலிக்கின்றது. பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது இவன் என்ன செய்யறான், இவனுக்கு தவறான எண்ணம் உருவாகி அந்த பெண்ணை தவறான நடத்தைக்கு அழைக்கிறான், தவறான நடத்தைக்கு முயற்சி பண்றான். அந்த தவறான நடத்தைக்கு அந்த பெண் உடன்படாதனால வலுக்கட்டாயமா அந்த பெண்ணை அடைவதற்கு முயற்சி செய்யும் பொழுது, அதிலிருந்து அந்த பெண் தப்பிப்பதற்கு முயற்சி செய்கின்ற பொழுது 2 பேருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு, 2 பேருக்கு சண்டை ஏற்பட்டு, ஒரு பொருளை தூக்கி, ஒரு கனமான ஒரு பொருளை தூக்கி மண்டையில் எறியும் போது அந்த பெண் அந்த இடத்தில் மரணிக்கின்றார். உண்மையாக நடந்த, சென்னையில் நடந்த உண்மை சம்பவம். ஒரு சில மாதங்களுக்கு முன்பு தான். செத்து போன பிறகு ஐயோன்னு வருத்தப்படுறான். அந்த பணத்தை மறைப்பதற்கான மேலே தூக்கி காருடைய டிக்கில வைக்கும் பொழுது அந்த பில்டிங்குடைய, அந்த அபார்ட்மெண்ட்டுடைய அந்த வாட்ச்மேன் கண்டுபிடிச்சு அவர் காவல்துறைக்கு அதிகாரிக்கு போன் போட ஓடி போயிருந்தான், எஸ்கேப் ஆகிறான். இதை வந்து இந்த கேஸை டீல் பண்ண ஒரு பெண் போலீஸ் அதிகாரி சொல்கின்றார்கள். இந்த கேஸை டீல் பண்ண ஒரு பெண் போலீஸ் சொல்கின்றார்கள், எந்த பெண்ணும் எந்த ஆணிடமும் தனித்து இருப்பது மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கும். எந்த பெண்ணாவது ஆணிட்ட பேசணுமா, மற்றவர்கள் பார்க்கிற மாதிரி பேசுங்க, மற்றவர்கள் உங்களை கண்காணிக்கிற மாதிரி பேசுங்க, தனிமையில பேசாதீங்க, தனிமையில போய் சந்திக்காதீங்க. தனிமை இது போன்ற ஆபத்தை ஏற்படுத்தும். இந்த மாதிரி நிலைமை ஏற்படாமல் இருப்பதால் பெண்கள் ஆண்களை தனியாக பேசுவதையோ தனியாக சந்திப்பதையோ தவிர்த்து கொள்ள வேண்டும் என்ற செய்தியை ஒரு பெண் போலீஸ் அதிகாரி சொல்கின்றார்கள். நபிகள் நாயகம் எதை சொன்னாங்களோ அதை சொல்கின்றார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இதெல்லாம் இன்னைக்கு என்னது ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு பெண்கள் போற நினைக்கிறோம். இப்படிதான் ஒருத்தர் என்ன பண்ணாரு, ஆட்டோவில் அனுப்ப வேண்டாம், வேனில் அனுப்ப வேண்டாம், இங்கே தான் பிரச்சனை ஏற்படுது, அங்கே தான் ஆணோட சந்திக்கணும் ஏற்படுது, நம்மளே கொண்டு நினைச்சுவோம், பைக்கில் கொண்டு காலேஜில் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகளை வந்து காலேஜுக்கு பைக்கில் அந்த தகப்பனே கொண்டு டெய்லி விடுறார். ஒரு நாள் அந்த தகப்பனை ஒருத்தர் பார்த்து, என்னங்க உங்கள் பிள்ளை வந்து பைக்கில் ஒருத்தரோட போகிறத பார்த்தனே அப்படின்னு சொல்கிறார். காலேஜுக்கு இவர் தான் விடுறாரு, இவர் தான் போய் கூட்டு வர்றாரு. ஆனால் ஒருத்தர் சொல்கிறாரு, அவர் தெரிஞ்சவர் சொல்கிறாரு, எங்க உங்கள் மக ஒரு பையனோடு பைக்கு பின்னால் உட்கார்ந்து 2 பேரும் நினைச்சாங்க ஒட்டி உரசி கொண்டு ஒன்றாக பைபாஸில், அதாவது நான் மவுண்ட் ரோட்டில் அந்த மாதிரி ஒரு சில ஏரியாவை சொல்லி நான் பார்த்தேனே அப்படிங்கிறாரு. இவரு கோவம் வந்துடுது. யாரை பார்த்து என்ன சொல்கிறீங்க, என் மகளை பார்த்து சொல்கிறீங்களா? என் மகளை நான் தாங்க விடுறேன்,
நான் தான் பைக்கில் கொண்டு போய் காலேஜில் விட்டுட்டு நான் தான் காலேஜில் கூட்டு வர்றேன் அப்படின்னு இவர் சொல்றாரு. இவர் கோவப்பட்டு அவரை எரிஞ்சு பேசுறாரு, சத்தம் போட்டு விட்டுறாரு. போயா வேலையை பாரியா, என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியா அப்படி சத்தம் போட்டு விட்டுறாரு. சரி நமக்கு ஏன் வம்பு, அவர் பேருதாரு. இருந்தாலும் அவர் சொன்ன செய்தி அவருடைய உள்ளத்துல உறுத்துது. ஒரு கால் உண்மையா இருக்குமோ? எப்படி உண்மையா இருக்கும்? பிள்ளைய காலேஜ் வாசல்ல விட்டுருதோம், உள்ள படிக்க போயிருது, எப்படி அவர் பையனோட ஒன்றா போக முடியும் அப்படின்னு அவருடைய உள்ளத்தை உறுத்தி கொண்டே இருந்த அந்த தகப்பன் மறுநாள் தன்னுடைய மகளை காலேஜ் விட போறார். காலேஜ் விட போனவர் காலேஜ் வாசலை விட்டுட்டு வெளியே வந்து மறைவாக பைக்கை விட்டுட்டு என்ன பண்றாரு, மெதுவாக ஒளிஞ்சிருந்து பார்க்கிறாரு. அங்க இறங்கின புள்ள அங்க இருந்து இன்னொரு பைக் வருது, வாசல்ல விட்டு இவருக்கு வந்துருந்தாரு. இவர் திரும்பின மறு நிமிடமே இவர் பைக்கை சோத்துக்கு அந்த பக்கம் விட்டுட்டு மெதுவாடி மறைஞ்சு பார்த்தா அந்த புள்ள கொஞ்சம் தூரம் போனோடனே அந்த சந்தில இருந்து ஒரு பைக் வருது, அந்த பைக்கில் அந்த பொண்ணு ஏறி போகுது. காலேஜ் வாசல்ல விட்டா கூட தன்னுடைய பெண் தவறான வழிக்கு அழைத்து செல்லக்கூடிய நிலைமை ஏற்படுது என்பதை உணர வேண்டும் என்ற பெற்றோர்கள் உணர வேண்டும் என்பது சமூகம் சொல்றோம். பெற்றோர்கள் அதிகமாக நினைச்சிடணும், நம்முடைய பிள்ளைகளை கவனிக்கணும். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இன்னைக்கு பெண்களை வந்து தவறான வழிக்கு இழுப்பதற்கு ஆண்கள் வலை வீசிக் கொண்டிருக்கின்றார்கள். பெண்களுடைய வீக்னஸ் புரிந்து கொள்கின்றார்கள். பெண்கள் எதிலே மயங்குவாங்க, எந்த வார்த்தையில மயங்குவான் அப்படின்னு கழுகு பார்வை கொண்ட ஒரு சில கயவர்கள் திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறான். எதை ஆயுதம் எடுக்கிறான், எதை சொன்னா பெண் விழுவா. பொட்ட பிள்ளைங்க எதை சொன்னா விழும், நீ ரொம்ப அழகா இருக்கிய, அழகு மாதிரி வருமா, இந்த மாதிரி எவனாவது சொன்னானா இவன் படு ஷைத்தான் என்று நீங்க விளங்கிடுங்க. ஆகா, இவனை மாதிரி ஒரு அயோக்கிய வேற எவனும் கிடையாது. பேசுவாங்க, உன்ன மாதிரி அழகு வருமா, அழகு மாதிரி உலகத்தில் வேறு யாருமே கிடையாது. உலக அழகிய கொண்டு விட்டாலும் ஒன்னை கொண்டு விட்டா அவ தோத்துருவா, நீ ஜெயிச்சிடுவ அப்படின்பான். அந்த ஆணைக்கு இவங்களை தூக்கி விட்டா மிதக்கிற மாதிரி இருக்கும். ஏன் வீட்டில் கேட்டிருக்க மாட்டாங்களாங்க? வீட்டில் அம்மா தனிச்சவங்க போனாங்க, சனியனே மூஞ்சப்பாரு, மகரையப்பாரு, மூஞ்சப்பாரு, மகரையப்பாரு, ஆலயம் பாரு, சைசையும் பாரு, இப்படி திட்டிக்கிட்டே இருப்பாங்களா? எப்போ பார்த்தாலும் திட்டு வார்த்தையை கேட்டிருப்பாங்க. கெட்ட புருஷன் கூட கெட்ட புருஷன் நினைச்சு வேறு பொன்னாடிய அப்படி முறைப்பங்க பார்ப்பாரு. இதெல்லாம் நீங்க நினைச்சு சரி பண்ணணும். வீட்டில் பெண் குழந்தைகளை அம்மா, அரசி, தங்கமே, செல்லமே, ராசா அப்படின்னு பெண் குழந்தைகளை வந்து பெற்றோர்கள் வந்து புகழ்ந்து பேசக்கூடிய பண்பை வளருங்க. கட்டிய கணவன் பொண்டாட்டிய புகழுங்க. எந்த இடம் ஆவட்டு அந்த இந்த புகழ் என்ற இந்த வெற்றி இடத்தை அவளுக்கு நீங்கள் வெற்றி இடமா வைக்காதீங்க. உங்களுடைய பெண்களை புகழுவது வந்து அவங்களுக்கு புதுசா கேட்பதாக இருக்கக்கூடாது. கணவன் மனைவியை புகழணுங்க. ஒண்ணுமே இல்லை, சாயா டீல வந்து உண்மையே டீ ஒரு மட்டமான டீயா இருக்கு. சார் என்ன டீப்பா, இந்த மாதிரி சாயாவனை எங்கேயுமே குடிச்சேன்னு சொல்லுங்களேன், முடிஞ்சு போச்சு. எங்கெல்லாமோ போறேங்க, எங்கெல்லாமோ போறேம்மா, ஹோட்டலுக்கு போறேன், வெளியே போறேன், ஜமாத்து வேலையை அங்கே போறேன், எங்கெல்லாமோ சாப்பிட்றேன். ஆனா நீ சமைச்சு அந்த மாதிரி சாப்பாடு வேற எங்கேயும் கிடையாது அப்படி சொன்னீங்க வைங்களேன். ஆண்கள் கணவன்மார்கள் பொண்டாட்டிட்டு சொல்லும் பொழுது இந்த வார்த்தையை இது வந்து நிவர்த்தி ஆயிரும். இதை பயன் வேற எவனாவது தவறாக பயன்படுத்த முடியாது பெண்கள்கிட்ட. அப்படி விழுந்துருவாங்க. சரண் வார்த்தை தானேங்க, எனக்கு காசா பணமாங்க, துட்டா பணமா கொண்டு அள்ளிய கொடுக்க போன பணம் தானே. 100 ரூபாய்க்கு பதிலாக கூட 100 ரூபாய் கூட கை வலிக்கும். நமக்கு 5000 ரூபாய் மாசம் கொடுப்போம், கூட 1000 ரூபாய் காட்ட அதெல்லாம் முடியாது, 5000 தருவேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த மாதிரி இடங்களை வந்து நம்ம வந்து நிவர்த்தி பண்ணி வெத்திடமா இல்லாம வச்சிருந்தோம்னா நிறைய பேர் வெத்திடமா வைக்கிறாங்க. கணவன் மனைவியை புகழ்றது இல்லை, கணவன் மனைவியை பாராட்டுறது இல்லை. கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு ரொம்ப பல சிரமத்துக்கு மத்தியில மாங்குன்னு துணிகளை துவைச்சி அழுக்க போக்கி அயன் பண்ணி வெளியே போகும்போது அந்த சட்டையை கொடுத்தா இவர் சட்டையை வாங்கிட்டு காலரை பார்த்து என்ன காலரில் அழுக்கு, என்ன சோப் போட்டிருக்க அப்படின்னு திட்டுறது. அப்படி வெறுப்பாவாங்க. என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு சோப் போட்டிருக்கோம், காய வச்சிருக்கிறோம், அயன் பண்ணி கொடுத்துருக்குறோம், இவ்வளோ சிரமப்பட்டு கொடுக்குறோம், இது பேதில் போக மனுஷன் காலரில் அழுக்க போற என்ன சோப் போட்டிருக்கிற அப்படின்னு சொல்றானே அப்படிங்கிற வெறுப்பு ஏற்படும். இன்னைக்கு நிறைய ஆண்கள் அப்படி இருக்கிறாங்க. இது எல்லாம் பயன்படுத்திக்கிட்டு சில கழுகு பாரு கொண்ட ஒரு சில கைவர்கள் பெண்களை எப்படி தூண்டி போலாம் தெரியுமா? உன் அழகு மாதிரி வருமா, பேசும்போது இது என்ன குரலுப்பா, இந்த குரலை கேட்டா என் காதுக்குள்ள தேனை ஊத்துற மாதிரியே இருக்குமா, காதுல தேனை ஊத்துற மாதிரி இருக்குது, உன் அழகு மாதிரி வருமா, உன் நடை என்ன, உன் பேச்சு என்ன, நீ வார்த்தையை சொல்லும் போது வரிக்கு வரி கவிதையா இருக்கு, நீ பேசல, நீ உன் பேச்சு இல்ல கவிதைம்மா.
இதுல வந்து பெண்கள், சில பெண்கள், சில மாணவிகள், பெரும்பாலும் மாணவிகள் இதுல விழுந்துருந்தாங்க. விழுந்து அவன் யாரு, கருப்பா சிவப்பா, அவன் இந்துவா முஸ்லிமா, அவன் கொள்கையா கொள்கை இல்லையா, அவன் யாரும் பார்க்கறதே இல்லை, இதுல விழுந்து அவனுக்கு சரணடைகிறாங்க. இதுல தவறாக சில ஆண்கள் அவனை பயன்படுத்தி கொண்டு நெருக்கத்தை, அந்த பெண்ணோட நெருக்கத்தை ஏற்படுத்தி ஒரு சில என்ன பண்ணுவான் தெரியுமா, அந்த நெருக்கத்தை வந்து அப்படி போட்டோ எடுக்கிறான். ஒன்னா உட்கார்ற மாதிரி, தோல் மேல கையை போடுற மாதிரி. சிலவன் இன்னும் கொஞ்சம் எஸ்ட்ரீமா போன நினைச்சுவான், தவறான வழியில கொண்டு போய் நினைச்சுவான், வேற வேற எக்ஸ்ட்ரா வேலையை பார்க்கும் பொழுது அதை போட்டோ எடுத்து பின்னா நினைச்சு தெரியுமா, அந்த போட்டோவை காட்டி மிரட்டுவான். இங்க பாரு போட்டோ எடுத்துருக்கிறேன், நான் சொல்லும் போது வரணும், நான் சொல்லும் போது போகணும், எங்க கூட வரணும், நான் சொல்ற மாதிரி வரல பேஸ்புக்கில் போட்டுருவேன். இந்த கேடு கட்ட பேஸ்புக் இருக்குதே, இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் சீரழிஞ்சு சின்ன பண்ணா போவதுக்கு இந்த பேஸ்புக் தான் காரணம். நிறைய மாணவர்கள் பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவனை கழிவறையில கொலை செஞ்சு சக மாணவர்கள் போடுகின்றார்கள். பெற்றோர்கள் சரியா கவனிக்கணும். பிள்ளைகளை பெற்றால் மட்டும் போதாது, பிள்ளைகளை சரியா கவனிக்க வேண்டும். எங்க போறான், எங்க வரான், யாரோட பேசுறான், யாரும் நிக்கிறான், எங்க போறா. வீட்டை விட்டு வெளியே போற ஒரு பெண்ணு 5 நிமிடத்துக்கு மேல தாமதமானா ஏன் இவ்வளவு என்ற கேள்வியை கேளுங்க. கேட்கறது இல்லைங்க. ஆம்பளை பிள்ளை கேட்கற கேள்வி பொட்டை பிள்ளை கேட்க மாட்டேங்கல. ஜெராக்ஸ் எடுக்க வெளியே போகுது, 2 மணி நேரம் கழிச்சு வருது. ஒரு ஜெராக்ஸ் எடுக்க 2 மணி நேரமா சொல்லுங்க? ஜெராக்ஸ் எடுக்க 2 மணி நேரமாங்க. ஸ்பெஷல் கிளாஸ், ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன், பாட்டுக்கு போனேன், அவளுக்கு பர்த்டே, இவளுக்கு கல்யாண நாள், இவளுக்கு கருமாரி நாள், இப்படி போறாங்களே. என்னது கல்யாண நாளும் கிடையாது, கருமாரி கிடையாது, அங்க வேற லைன் ஓடிக்கிட்டு இருக்குது. அங்க வேற லைன் ஓடிக்கிட்டு இருக்குது. கழிவறையில பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவன் பக மாணவர் சேர்ந்து கொன்று குவித்து கழிவறையில் போடுகின்றார்கள். என்ன யான்னு விசாரிச்சா சம்பவம் என்ன தெரியுமா, அவன் கூட படிச்ச 4 பேர் சேர்ந்து கழுத்தை நெரிச்சு கக்கூசத்துக்கு போட்டாங்க. ஏன்டா கொன்னீங்க அப்படின்னு கேட்டா, இந்த 4 பேர்ல ஒருத்தன் பேஸ்புக்ல நெட்டில் ஒரு பெண்ணை காதலிச்சிருக்கிறான். காதலிச்ச செய்தியை இவன்கிட்ட சொல்லி இருக்கிறான். இவன் என்ன பண்ணிட்டான், அவனுக்கு தெரியாம அந்த பெண்ணுக்கு தனியா இவன் ரூட் விட்டுருக்கான். ஒரே பெண்ணு 2 காதலன். இது தெரிஞ்சிட்டு இவனுக்கு, நான் காதலிக்கிற பொண்ணுக்கு நீ என்ன ரூட் விடுவியா, நான் காதலிக்க பொண்ணே நீ காதலிப்பியா என்று கடுமையாக வேகப்பட்டு சக மாணவனோடு சேர்ந்து அந்த மாணவனை கழிவறையில் கொன்று குவிக்கின்றார்கள். நடந்த சம்பவம். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் சொல்கின்றார்கள், வல் மர்அத்து ராயியத்துன், ஒரு பெண் பொறுப்பாளி. எப்படி தெரியுமா, அலா பைத்தி பாலிகா வலதிகி ஹிய மஸ்ஊலத்துன் அன்ஹும், அவருடைய கணவனுக்கும் கணவனுடைய குடும்பத்துக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் ஒரு பெண் பொறுப்பாளி. நீங்கள் பொறுப்பாளி. உங்க பிள்ளைகளிடத்தில் ஏற்படுகின்ற நிறைய தீங்குகள் தீமைகள், அதை கவனிக்கவில்லை என்று சொன்னால், அதை நீங்கள் சரி செய்யவில்லை என்று சொன்னால், அது சம்பந்தமாக அனைத்துக்கும் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள். சிறு சிறு விஷயமா இருந்தாலும் சரி கேள்வி கணக்கு உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சமயத்தில் வீட்டை விட்டு வெளியே வர்றாங்க. வெளியே வந்தோம்னா வெளியே ஏற்கனவே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வெளியே நிற்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, என்ன வெளியே நிற்கிறீங்க? அப்ப 2 பேர் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், வீட்டில் ஒன்றும் சாப்பிட ஒன்றும் இல்லை, கடுமையான பசியா இருந்தது, அதனால எங்களுக்கு தூக்கம் இல்லை, அதனால வெளியே வந்து நிற்கிறோம் அப்படிங்கிறாங்க. நபிகள் நாயகத்தை அவங்க கேட்கிறாங்க, நீங்க ஏன் வெளியே வந்தீங்க அப்படி கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் பெருமகனார் சொல்கின்றார்கள், எந்த பசி உங்களை வெளியே வர வைத்ததோ அதே பசிதான் என்னையும் வெளியே வர வைத்தது என்று நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். உடனே 3 பேர் நிற்கும் பொழுது ஒரு அன்சாரி தோழருடைய வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் விருந்துக்கு கூட்டு போறாங்க. 3 பேரும் போன உடனே அந்த அன்சாரி தோழர் நபிகள் நாயகத்தையும் சஹாபாக்கள் 2 சஹாபாக்களையும் அபூபக்கர் சித்திக் உமர் அலி அவங்கள பார்த்த உடனே சந்தோஷமா மகிழ்ச்சியா தடபுடலா ஒரு ஆட்டை அறுத்து ஒரு விருந்தை ரெடி பண்ணுகின்றார். ஆட்டை அறுத்து ஒரு விருந்து ரெடி பண்ணுகின்றார். அந்த விருந்தை நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் 2 சஹாபாக்களும் நல்ல வயிறு முட்டை அழகா வயிறு திருப்தியா சாப்பிடுகின்றார்கள். வயிறு முட்டை வயிறு திருப்தியா செய்றாங்க, சாப்பிடுகின்றார்கள். வயிறு முட்டை சாப்பிட்ட உடனே நபிகள் நான் சொல்கின்றார்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்கின்றார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, அல்லாஹ் மீது ஆணையாக, என் உயிர் எவன் கையில் இருக்கின்ற அவன் மீது ஆணையாக, துஸ்அலுன்ன அலா ஹாதன் நஈமி யௌமல் கியாமத்தி, நாளை மறுமையில் இதை பற்றியும் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள். ஒருத்தர் விருந்து கூட்டு போயிருக்கிறாரு, விருந்தை கொடுத்திருக்கிறாரு, விருந்தை சாப்பிட்டிருக்காங்க, இதை பற்றி நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள் என்று நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொன்னால் செல்வத்தில் மிகப்பெரிய செல்வம்
பிள்ளை செல்வம், குழந்தை செல்வத்தை அல்லாஹ் தந்திருக்கிறானே, அந்த செல்வத்தை பற்றி நாளை மறுமையில் அல்லாஹ்ட்ட பதில் சொல்லாமல் நாம் மறுமையில் சொர்க்கம் செல்ல முடியுமா? அதற்கு சரியா பதில் சொல்லாமல் நாம செய்யக்கூடிய நன்மைக்கு அல்லாஹ்ட்ட கூலியை வாங்க முடியுமா? நிலுவையில் நிக்குமே, நிறுத்தப்படுமே. தீமைகள் நிறைந்து உள்ள காலத்தில் நம்முடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொரு சேருமானம் எப்படி இருக்க வேண்டும் பார்க்கணும். முக்கியமாக அதை கவனிக்கணுங்க. சேருமானம் எப்படி? நபிகள் நான் சொல்கிறார்கள், மாமின் மௌலூதின் இல்லா யூலது அலல் ஃபித்ரத்தி, உலகத்தில் பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் இயற்கையின் மார்க்கத்தில் தான் பிறக்கின்றது. எல்லா குழந்தை நல்ல குழந்தை, இயற்கையின் மார்க்கம் இஸ்லாத்தில் தான் பிறக்கின்றது. ஃபஅபவாஹு யுஹவ்விதானிஹி அவ் நஜ்ஸானிஹி அவ் மஜ்ஸானிஹி, பெற்ற தாய் தந்தை தான் வளர்ப்பதில் தான், அது யூதராகவோ கிறிஸ்தவராகவோ நெருப்பு வணங்கியாகவோ குடிகாரனாகவோ விபச்சாரியாகவோ பிள்ளைகள் மாறுவது பெற்ற தாய் தந்தையுடைய வளர்ப்பில் தான் உள்ளது என்று நபிகள் நான் சொல்கின்றார்கள். எல்லாம் இயற்கையான மார்க்கம், எல்லா பிள்ளையும் நல்ல பிள்ளை. ஆனா இந்த பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாகவா கெட்ட பிள்ளையா? இது இஸ்லாம் அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்குகிற பிள்ளையா, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற பிள்ளையா? தீமைகள் மலிந்து கிடக்கின்ற இந்த காலகட்டத்தில் தீமைகளை சேர்க்கின்ற பிள்ளையா, தீமை விட்டு விலகின்ற பிள்ளையா? பள்ளிக்கூடத்துக்கு போறவன் ஒழுக்கத்தை கற்பிக்க போன இடத்துல, சிந்தனையும் அறிவையும் வளர்க்க போன இடத்துல அறிவை மழுங்க வைக்கின்ற கேடுகட்ட கலாச்சாரத்தை, தன் உயிரை கொல்லக்கூடிய கலாச்சாரத்தை எல்லாம் இன்னைக்கு பிள்ளைகள் சர்வ சாதாரணமாக பழகி கொண்டு வருகின்றார்கள். பீடி சிகரெட் எடுங்களா நீங்க பள்ளிக்கூடத்தில் எங்க பழகிறான்? ஒரு 40 வயசு 50 வயசு ஒருத்தர் சிகரெட் குடிக்கார், 55 வயசு ஒருத்தர் சிகரெட் குடிக்கார். அவர்கிட்ட போய் இந்த சிகரெட் பழக்கம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு, இந்த பீடி சிகரெட் பழக்கம், இந்த பான் பராக்கு பழக்கம், இந்த ஹான்ஸ் பழக்கம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு, எப்போ வந்துச்சு கேட்டா அவரு போன வருஷம் வந்துச்சு, முந்தின வருஷம் வந்துச்சு, போன மாசம் சொல்ல மாட்டாரு, நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது வந்து சொல்லுவார். பெரும் பகுதி 99% அப்படித்தான். இந்த வீணா போன பழக்கத்தை, இந்த மாய பழக்கத்தை பாதியை என் கூட படிக்கிறவன் எனக்கு கத்து கொடுத்துட்டாங்க. அப்ப 2 பேர் அடிச்சான், கூட இருக்கும் பொழுது சும்மா அடிமாப்பிள்ளா ஸ்டைலுக்கு அப்படி ஒரு ஸ்டைலுக்காக வேண்டி, சும்மா ஜாலிக்காக வேண்டி வாயில சிகரெட் வச்சேன், அது அப்படியே பழக்கமாயிட்டு இப்ப உட முடியலங்கிறான். உயிரை கொல்லக்கூடிய தீமைங்க. சுகாதார அமைப்பு, உலக சுகாதார அமைப்பு சொல்கின்றது, புகையிலை பழக்கத்தினால், பீடி சிகரெட் பழக்கத்தினால், போயில பழக்கத்தினால் இன்னைக்கு வருஷத்துக்கு இந்தியாவில் இறந்து போகக்கூடிய எண்ணிக்கை 15 லட்சம் பேர். 15 லட்சம் பேர் ஒரு வருடத்துக்கு இந்தியாவில் மட்டும் இந்த புகையிலை பழக்கத்தினால், பீடி சிகரெட் பழக்கத்தினால் இறந்து போகக்கூடிய எண்ணிக்கை. அதுல 71% 30 வயசுக்கு உட்பட்டவர்கள். 71% 30 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்ற செய்தியை உலக சுகாதார அமைப்பு வெளியிடுகின்றது. நம்முடைய பிள்ளைகள் இது போன்ற பழக்கத்துக்கு அடிமையானா எந்த லிஸ்டை வெளியிடுறானோ அந்த லிஸ்ட்ல நம்ம பிள்ளைங்க சேர்ந்துட்டுனா சேர முடியாது சொல்ல முடியுமா? டிபில இருந்து, கேன்சர்ல இருந்து, ஹார்ட் அட்டாக்ல இருந்து, ஏன் வீட்டுல இருந்து குடிப்பாங்க. இன்னைக்கு இளைஞனா குடிக்கான் ரோட்ல. வளர 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 அனுப்பிச்சுவான், பெரிய பையன் ஆக ஆக வீட்டு மத்தியில இருந்து உட்கார்ந்து குடிப்பான். என்ன சொல்றாங்க தெரியுமா? வீட்டுல ஒருத்த வந்து பீடி குடிச்சாம்னா, பீடி குடிப்பவனை விட அந்த புகையை யார் சுவாசிக்கிறாங்களோ அவர்களுக்கு தான் அதிகமான கேடு ஏற்படும். இன்னைக்கு நிறைய சின்ன சின்ன குழந்தைங்க கேன்சர் வருதுங்க. அல்லாஹ் காப்பாற்றணும். சின்ன குழந்தைக்கு, வீட்டில் உள்ள பெண்களுக்கு என்ன வருது? புற்றுநோய் ஏற்படுது. என்ன அவங்க பீடியா குடிச்சாங்க, அவங்க சிகரெட்டா குடிச்சாங்க, இவன் விட்டான போக அவங்க சுவாசிச்சாங்களே அந்த கேடு. என்ன சொல்றாங்க? குடிப்பவனை விட சுவாசிக்கிறானே அவனுக்கு தான் அதிகமான கேடு ஏற்படும் என்ற செய்தியை சுகாதார அமைப்பு விடுகின்றது. வீட்டு மத்தியில் உட்கார்ந்து குடிப்பான். அம்மா படுத்திருப்பாங்க, வாப்பா படுத்திருப்பாங்க, தொட்டில குழந்தை இருக்கும், மனைவி அடிப்பில் இருப்பாங்க. அந்த புகை அப்படியே சுத்திக்கிட்டே வரும். மனித உயிர்களை நபிகள் சொன்னார்கள், போதை தரக்கூடிய ஒவ்வொன்று ஹராம், உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய ஒவ்வொன்று ஹராம் என்று அண்ணன் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த பீடி சிகரெட்டுக்கு பழக்கமானவன் தான் கொஞ்சம் கொஞ்சமா இதுல இருந்து கொஞ்சம் அப்படி கிக்கு அதிகமா தர்ற அந்த மதுவுக்கு போனா என்ன அப்படின்னு அந்த மதுவுக்கு போறான். இன்னைக்கு இளைஞர்கள் எடுத்துக்கிட்டோம்னா, பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பசங்கள்ல பீடி சிகரெட்டு பழக்கம் இல்லை, மது பழக்கம் இல்லைன்னா
அவனை வந்து மற்ற மாணவர்கள் ஒரு மாதிரியா பார்க்கிற நிலைமை ஏற்படுது. என்னப்பா ஒரு பழக்கம் இல்லையப்பா, என்னப்பா மனுஷன் நீ? கெட்ட பழக்கம் இல்லைன்னா, கெட்ட பழக்கம் உள்ளவர்கள் கெட்ட பழக்கம் இல்லாத நல்ல பையனை, நல்ல மாணவனை, நல்ல மாணவியை தவறாக பார்க்கின்ற நிலைமை ஏற்படுகின்றது. பாட்டிக்கிற பேர்ல எதுக்குத்தான் பாட்டி வைக்கணும் வித்தியாசமே கிடையாதுங்க. எல்லாத்துக்கும் பாட்டி வைப்பான். பரீட்சையில பாஸ் ஆன பாட்டி, ஃபெயில் ஆன பாட்டி, வேலை கிடைச்சாலும் பாட்டி, பார்த்த வேலை பறி போனாலும் பாட்டி. எதுக்கு பாட்டிங்கிற வித்தியாசமே இல்லை. பாட்டினா என்ன? பாட்டி சாப்பாடு சாப்பிட்றது இல்லை, தண்ணி அடிப்பது. ஒரு 15 பீர் பாட்டில் வாங்கி 5 பேர் உட்காந்து மாங்கு குடிக்கிறது. முதல்ல பீர் தான் ஆரம்பிப்பான். படிக்கும் பொழுது +2 +2 தான் ஆரம்பிக்கிறது. காலேஜ் போக போக போய் என்ன ஃபர்ஸ்ட் இயர் தேர்ட் இயர் கோட்ரு ஆஃப்னு பேரும். தண்ணி அடிச்சுட்டு அப்பாட்ட வந்து மறுபடியும் இன்னொரு கோட் அடிக்க காசு கேட்டிருக்கான் மகன். தர முடியாதுட்டார். போதில் என்ன பண்ண தெரியுமாங்க? தகப்பனை மல்லாக்க படுக்க வச்சு வாயில ஆசிட்ட ஊத்துறான். பெத்த புள்ளங்க தகப்பனங்க. வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா. அல்லாஹ் திருமறை பேசுகின்றான். நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது. அல்லாஹ்வின் கட்டளை. பெற்ற தாய் தந்தைக்கு நீங்கள் நல்ல உபகாரம் செய்ய வேண்டும். இது அல்லாஹ்வின் கட்டளை. இம்மா யபுலுகன்ன இந்தக அஹதுஹுமா அவ் கிலாஹுமா ஃபலா தகுல்லஹுமா உஃபிம் வலா தன்ஹுர்ஹுமா வ குல்லஹுமா கௌலன் கரீமா. வயதான தாய் தந்தையர்கள் ஒருவரோ இருவரோ உங்களுக்கு இருந்தால் அவர்களை சீ என்ற வார்த்தை கூட சொல்லாதீங்க. சீ என்ற வார்த்தை கூட சொல்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. பெற்ற தாய் தந்தைய ஒரு பிள்ளை இன்னைக்கு தண்ணி அடிச்சுட்டு பார்க்குற ரோட்டில் பிளாட்பாரத்தில் பெத்த தாய், வயதான தாய் ஒரு ஆரஞ்சு பழம், மாம்பழம், இந்த மாதிரி பல கடையை போட்டுட்டு கஷ்டப்பட்டு வேகாத வெயில நினைச்சிருவாங்க, வியாபாரம் பார்த்துட்டு இருப்பாங்க. இவன் தண்ணி அடிச்சு தாயை போட்டு ஓங்கி ஓங்கி மிதிப்பான். பார்க்குறமா இல்லைங்க? சொத்து பிரித்து கொடுத்தாங்க. சொத்தை வந்து ஒரு அம்மா வந்து சொத்தை பிரித்து கொடுக்குறாங்க அண்ணன் தம்பிக்கு. அண்ணனுக்கு என்ன பண்ணுறாங்க? கொஞ்சம் கூட கொஞ்சம் கொடுத்துட்டாங்க. தம்பிக்கு கொஞ்சம் குறைவாயிடுச்சு. இவர் நேராக டாஸ்மார்க்கில் போய் ஆஃப் அடிக்கிறார். ஆஃப் அடிச்சுட்டு வந்து வேகத்தில் வந்து தாயை, பெத்த தாயை, என்னை விட என் அண்ணனுக்கு நீ காசு அதிகமாக கொடுப்பியா, பங்குச்சு கொடுப்பியான்னு சொல்லி கத்தி எடுத்து பெத்த தாயை குத்துகின்றான். பூந்தமல்லியில் நடந்த உண்மை நிகழ்ச்சி. பெத்த தாயை கத்தி எடுத்து குத்தி அவனை காவல்துறை அதிகாரி பிடிச்சிட்டு போறாங்க. போதையில தண்ணிய சாராயத்தை குடிச்சோன்னு என்ன செய்யறேன்னு தெரியல, என்ன செய்யணும் தெரியாது. இது என்னது? புத்திய மழுங்க வைக்கும். பெத்த பிள்ளைய கைய பிடிச்சிருக்கிறாங்க தகப்பன். கூட பிறந்த தங்கச்சிய தவறான வழி நடத்துகின்றான் அண்ணன். சாராயம் குடிச்சதுனால, தண்ணி அடிச்சதுனால. கேடுகட்ட கலாச்சாரம். ஒரு மனிதனை மிருகமா, மனித இனமே அல்லாஹ் சொல்வது சிறந்த இனம் என்னது? அறிவை கொண்டுதான். சிறந்த படைப்பு எதுக்கு? அறிவு. இது யாரு? அண்ணன். இது யாரு? தம்பி. இது யாரு? தங்கச்சி. இது யாரு? பொண்டாட்டி. இது யாரு? காவல்துறை அதிகாரி. இது யாரு? ஜமாத் தலைவர் என்று ஆட்களை பிரித்து பிரித்து கொடுக்கிறியப்பா மரியாதை. எது சொல்லுது? அறிவு சொல்லுது. சாராயம் உள்ள போன, சாக்கடை உள்ள போன பிறகு எல்லாத்தையும் பார்த்து ஜமாத் தலைவராக இருந்தாலும் சரி, காவல்துறை அதிகாரி, டே வாடா, டே போடா, என்னடா அப்படின்னு நினைச்சுவான். வாடா போட பேச ஆரம்பிச்சிருவான். கெட்ட கெட்ட வார்த்தை கொண்டு திட்ட ஆரம்பிப்பான். தாயை பார்த்து போடிமா. பொண்டாடியே சொல்லலாம், பெத்த தாயை பார்த்து போடிமா. பெத்த தாயை கத்தியால் குத்துறான். காவல்துறை அதிகாரிகள் அவனை வந்து போலீஸ் நிலையத்தை கொண்டு போயிருந்தாங்க. மறுநாள் காலையில் போதை தெளிஞ்சு முழிச்சு பார்த்துட்டு அவன் கேட்கான் காவல்துறையிட்ட. போலீஸ் கேட்குறான், என்ன எங்க இங்கே கொண்டு போட்டிருக்கிறீங்க? என்னையா அங்கே போட்டிருக்கிறியா? அட பாவி, நேற்று உங்கள் அம்மாவை கத்தியை வச்சு குத்தி உங்கள் அம்மா செத்து போயிட்டாடா. அங்கே உட்காந்து அழுகிறாங்க. ஏன் தாயை நானா கொன்னு? போதையில் தாயை கொன்னது கூட தெரியல, உட்கார்ந்து ஓ என்று அழுகின்றான். சாராயம் தலைக்கு ஏறோன்னு பெத்த தாய்க்கு செய்கின்ற கடமை அப்படி மழுங்க வைத்து தாயை கொள்கின்ற நிலைமை. நபிகள் நான் சொன்னார்கள், அலாவு நபியுக்கும் அக்பர் கபாயிர், பெரும் பாவத்தை சொல்லட்டுமா? பெரும் பாவம் அல் இஷ்ராக்கு பில்லா வ உக்கூக்குல் வாலிதைன். பெரும் பாவம், மிகப்பெரிய குற்றம், மிகப்பெரிய தீமை அல்லாஹுக்கு இணை வைப்பது. இரண்டாவது, பெற்ற தாய் தந்தையை நோவினைப்படுத்துவது. ஷிர்க்குக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய தீமையாக நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்ற தாய்க்கு ஒரு பிள்ளை கொடுக்கின்ற நோயினை சொல்லி தராங்க.
இது எல்லாம் உங்க பிள்ளைகள் வளர்கின்ற பருவத்தில் வளர்ந்த பிறகு, நீங்கள் வயதான பிறகு உங்களுக்கு நோவினை தராமல், தொல்லை தராமல், அவர்கள் தீமையான பழக்கம் இல்லாமல் இருக்கும் என்று சொன்னால், அவர்கள் சிறுவராக இருக்கின்ற பொழுது கவனிக்கின்ற விதத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டும். வளர்க்கின்ற விதத்தில் நீங்க வளர்க்கணும். எச்சரிக்கிற விதத்தில் நீங்க எச்சரிக்கணும். தட்டுகின்ற விதத்தில் தட்டணும். இல்ல நாளைக்கு அந்த பிள்ளைகள் உங்களை தூக்கி போட்டு மிதிக்கிற நிலைமை அது உருவாகும். அப்ப கடந்து ஐயோ ஐயோ கதர்னா ஒண்ணு முடியாது. வீட்டை விட்டு வெளியே போம்மா, சனியனம்மா, மூதியம்மா, சாவே வரமாட்டுக்க இந்த கிழவிக்கு. ஊர்ல எத்தனை பேருக்கு சாவு வருது. வீட்டில் உள்ள கோபத்தை எல்லாம் திட்டுவதற்கு ஒரு பொருளாக பெத்த தாயும் தகப்பனையும் அவன் மகன் பயன்படுத்துவான். ஏன்? மார்க்கத்தை நீங்கள் சரியா போதிக்கல. நீங்க சரியா போதித்து பாருங்க. எந்த ஒரு தொல்லை நீங்க கொடுத்தாலும், நீங்கள் வயதாக 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 நீங்கள் அவளுக்கு எவ்வளவு பெரிய பாரமா இருந்தாலும் உங்களை கண்ணுக்கு கண்ணா தாங்குவாங்க. மார்க்கத்தை போதித்தால், மார்க்கத்தை தெரிந்து கொண்டால், மார்க்கத்தை விளங்கி கொண்டால், அன்புக்கினிய பெரியவர்களே, தாய்மார்களே, அப்ப இதெல்லாம் கவனிக்கணும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, தண்ணி அடிச்சா எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுதுன்னா, ஒரு ஊர்ல சம்பவம். ஒரு அரசு அதிகாரி, அவருக்கு ஏதோ கடன் பிரச்சனை. கடன் பிரச்சனை என்ன பண்றாரு? தற்கொலை பண்ண முடிவு பண்றார். தற்கொலை இஸ்லாத்துல கூடாது. முஸ்லீம் அல்லாதவர் அவரு யாரா இருக்கட்டும், தற்கொலை என்பது தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்வதற்கு யாருக்கு அதிகாரம் கிடையாது. இஸ்லாத்துல மிகப்பெரிய பாவம். நிரந்தரமான நரகத்துக்கு அவன் செல்வான். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல ஒரு போர்க்களம் நடக்குதுங்க. ஒருத்தர் வீர சாகம் ரொம்ப பயங்கரமா போர் செய்யறார். சஹாபாக்கள்லாம் அவரை பார்த்து பாராட்டுறாங்க. நல்ல போர் செய்யறாரு, நல்லா அடிக்கிறாரு, நல்ல சண்டை போடுறாரு, ஒத்தையில 10 பேருக்கு மேல நிக்கிறாரு அப்படின்னு பாராட்டும் பொழுது நபிகள் நாம் சொல்கிறார்கள், இவர் நரகவாதிங்கிறாங்க. சஹாபாக்களுக்கு ஒண்ணு விளங்கல. என்ன இவர் நல்ல சண்டை போடுறாரு, போர்ல வீரமா நிக்காரு, நெஞ்சு நிமித்திக்கிட்டு புறமுது காட்டாம நிக்கிறாரு, இவரை சொர்க்கவாதி சொல்றதுக்கு பதிலா நபிகள் நாயகம் நரகவாதிங்கிறாங்களே அப்படி ஒண்ணு புரியாம, சரி ரசூலுல்லாஹ் சொன்னா ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லி அதுல ஒரு நபி தோழர் அவருக்கு பின்னாலேயே, அவர் சண்டை போடுகின்ற பின்னாலே அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு அவர் நிக்கிற இடத்துல, அவர் ஓடுற இடத்துல, அவர் வந்து குத்துற இடத்துல, அவர் அடிக்கிற இடத்துல பின்னாலே போய் பார்த்து தொடர்ந்து பார்க்கிறார். அந்த வேகமா போர் செஞ்ச அந்த மனிதர் என்ன பண்றாருன்னா, ஒரு கட்டத்தில் நிறைய பேர் அவர் அடிக்கும் பொழுது அவரை வந்து எதிர்த்தாக்குதல் பண்ணாங்க இல்லையா, அதுல வந்து குத்தல்கள் கீறல்கள் ஏற்பட்டிருக்கும் இல்லையா, காயங்கள். ஒரு கட்டத்தில் அந்த காயத்தில் வந்து அந்த காயத்துடைய வேதனை தாங்க முடியாமல், வலி பொறுக்க முடியாமல் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய ஈட்டியை தரையில் குத்தி அந்த ஈட்டி மீது தன் மார்பை அமுக்கி தற்கொலை பண்ணிக்கிறார். கொஞ்சம் பொறுமையா இருந்தாருன்னா அவருக்கு அந்த வேதனையிலேயே மரணிச்சாருன்னா ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைச்சிருக்கும். கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுப்பான். மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருப்பான். கொஞ்சம் பொறுமை, சபர். அந்த வழியிலேயே அவர் இருந்தாருன்னா, அந்த வழியிலேயே அல்லாஹ் மரணிச்ச மரணத்தை கொடுத்தாம்னா ஷஹீத். அவசரப்பட்டு வழி தாங்க முடியாம தனக்குத்தானே தற்கொலை பண்ணாரு. நபிகள் சொல்கிறார்கள், இவர் வந்து நரகவாதி. எவன் ஒருவன் தன்னை தானே மாய்த்துக் கொள்கின்றானோ, விஷம் குடிப்பவன் விஷம் குடித்த நிலைமையில் நரகத்தில் கிடப்பான். மலையிலிருந்து உருண்டு விழுவவன் அப்படியே உருண்ட நிலைமையிலேயே நரகத்துக்கு வருவானாம். கத்தி வச்சு குத்துறவன் கத்தி வச்சு குத்திய நிலைமையிலே நரகத்தில் இருப்பான், மறுமையில் எழுப்பப்படுவான் என்று அண்ணலம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தற்கொலையை மிகப்பெரிய தீமையாக, மன்னிக்க முடியாத பாவமாக இஸ்லாத்தின் மூலம் நமக்கு சொல்லி தருகிறார்கள். அந்த மனிதர் இஸ்லாம் அல்லாத ஒருத்தர் கடன் பிரச்சனையில் தற்கொலை பண்ண என்ன பண்றாருன்னா, சாராயத்தை வாங்கி நல்ல ஒரு பெரிய ஒரு பாட்டில் வாங்கி அதுல விஷத்தை ஊத்தி சாராயத்தை குடிக்கிறார். குடிச்சிட்டு மீதி சாராயத்தை இடுப்புல சொருகிக்கிறார். நல்ல கவனிங்க, விஷம் கலந்த சாராயம், விஷம் கலந்து சாராயத்தை குடிக்கிறாரு. தற்கொலை பண்ண முடிவு பண்ணி சாராயத்தில் விஷத்தை ஊத்தி என்ன பண்றாரு, கொஞ்சம் குடிச்சிட்டு மீதி பாட்டில், மீதி ஒரு அரை பாட்டில் இருக்கு, அதை இடுப்பில் சொருகிட்டு அந்த இடத்திலேயே நுர கக்கி அந்த டாஸ்மார்க் வாசலே படுத்துருந்தார். அவரை பார்த்துட்டு அவருடைய ஃப்ரெண்ட் 2 பேர்ட்ட போய், எப்பா உன் ஃப்ரெண்ட் என்னப்பா டாஸ்மார்க் வாசல்ல தண்ணி அடிச்சுட்டு ஒரே மயக்கம் போட்டு வாயெல்லாம் நுர கக்கி கிடக்கிறான், போய் பார்ப்பா அப்படிங்க. ஒருத்தன் போய் 6 உயிர் நண்பன் அப்படியே கிடக்கிறான். நண்பனை காப்பாத்துறதுக்கு அவனுடைய 2 ஃப்ரெண்டுகளும் ஆட்டோ எடுத்துக்கிட்டால, ஒருத்தர் ஆட்டோக்காரர் ஆட்டோவில் 2 பேர் வேகமா வந்து பார்த்தா நுர தள்ளி அப்படியே அந்த உசுறு கடைசி நிலைமையில போற நிலைமையில கிடக்கிறான். ஏன்? குடிச்ச சாராயம் மட்டும் இல்ல, சாராயத்துல விஷத்தை கலந்து கலக்கப்பட்ட சாராயம் இன்னும் மிச்சம் இடுப்புல இருக்கு.
வேகமாக ஆட்டோவை தூக்கி நண்பனை காப்பாற்றுறதுக்கு ஆஸ்பத்திரிக்கு 2 பேரும் வேகமாக போகிறாங்க. போகிற வழியிலேயே அந்த 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவன் இடுப்பில் உள்ள தடையை பார்க்கும்போது இடுப்பில் உள்ள அந்த பாட்டு இருக்கு இல்லையா, மாப்பிள்ளை அவன் மட்டும் குடிச்சது மட்டும் போதான்னு சொல்லி நமக்கு வச்சிருக்கான்னு சொல்லி அந்த இடுப்பில் சாராயத்தை எடுத்து 2 பேரும் ஆட்டோவில் போகும்போதே குடிக்கிறாங்க. என்னது அவங்க நினச்சிக்கிட்டாங்க சாராயம்னு, வெறும் கோட்டர் தான், உள்ள விஷம் தெரியல. அடே உள்ள விஷம் இருக்கு தெரியல, குடிச்சிருந்தான். குடிச்சிட்டு போகும்பொழுதே 3 பேரும் ஆட்டோவிலே செத்துட்டான். நண்பனை காப்பாற்ற சென்ற 2 நண்பர்கள் விஷம் கலந்த சாராயத்தை குடித்து விட்டு 3 பேரும் மரணித்தார்கள். அகால மரணம் என்று பத்திரிகை செய்தி வருது. இவனை நம்பி பொண்டாட்டி புள்ள இருக்குது வீட்டில். ஆட்டோ ஓட்ட போன அப்பா பணத்தோடு வருவார் சொல்லி புள்ள எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குமே. இன்னைக்கு வாங்கின கடைக்கு சாமானுக்கு காசை கொடுத்துலாம் சொல்லி பொண்டாட்டி எதிர்பார்ப்பாங்களே. வயசான தாய் தந்தை இன்னைக்கு புள்ள வருவான், ஒரு 50 ரூபா வேங்கிற மடிச்சுவோம், ஆஸ்பத்திரிக்கு போய் இன்னைக்கு முட்டு வலிக்கு ஊசியை போட்டுருவோம், முதுகு வலிக்கு மருந்தை வேங்கிடுவோம் அப்படின்னு வயதான தாய் தந்தை எதிர்பார்ப்பாங்களே. இவனுடைய மரண செய்தி அந்த இவனை எதிர்பார்த்து இருக்கிற அந்த பிள்ளை, அந்த மனைவி பெற்ற தாய் தந்தைக்கு மரண செய்தி போகும்பொழுது எப்படி இருக்குங்க? அப்ப இதெல்லாம் என்ன காரணம்? இவன் குடிச்ச இவன் பழகின இந்த சாராயம் தான், இந்த மது பழக்கம் தான். 2 பேர்கள் ஆலந்தூர் நடந்த உண்மை சம்பவம். 2 பேர்கள் 3 பேர் நல்ல இரவு முழுக்க நல்ல தண்ணி அடிச்சுட்டு, வயசு 19 20 வயசு இளைஞர்கள், காலேஜ் படிக்கக்கூடிய இளைஞர்கள், வல்ல வசதியில் கூடினவர்கள், பொருளாதாரத்தில் அதிகமான வசதி உள்ளவர்கள். 3 பேர் ராத்திரி இரவு முழுக்க தண்ணி அடிச்சுட்டு போதையிலேயே காரை ஓட்டுறான். இன்னைக்கு நிறைய உலக லெவல்ல, குறிப்பா நம்ம இந்தியாவில் தமிழகத்தில் அதிகமா ஆக்சிடென்ட் நடப்பதே போதையினால் வாகனத்தை ஓட்டுறது தான். நம்ம ஒழுங்காக போவோம், நம்ம அழகா போவோம், பிள்ளைய வச்சிருக்கிறோமே, பொண்டாட்டி வச்சிருக்கிறோமே, மெதுவாக அப்படி ஓரம் போவான். அவன் தண்ணி அடிச்சுட்டு அவன் அப்படியே தடுமாட்டி வந்து டப்புன்னு நம்ம அடிச்சு போயிடுவான். எத்தனையோ கார்கள், எத்தனையோ பைக்குகள் இன்னைக்கு ஆக்சிடென்ட் காரணமே போதையினால் வாகனம் ஓட்டுவது தான். என்ன செய்தான் தெரியுமாங்க? போதையை நல்லா அடிச்சுட்டு 3 பேரும் காரை வண்டியை ராத்திரி 2 மணிக்கு ஓட்டும் பொழுது வேகமா அந்த மத்தியில் உள்ள அந்த சிலாப்பெல்லாம் உடைச்சிக்கிட்டு வருது, வண்டி தடுமாறி வருது. ஒரு கட்டத்தில் பிளாட்பாரத்தில் ஏறுது கார். பிளாட்பாரத்தில் யாரு பார்த்தா அதிகமா? முதல்ல படுத்திருக்கிறது ஒரு 50 வயசு அம்மா. 2வது அந்த பிளாட்பாரத்தில் யாசகம் எடுக்கக்கூடிய ஒரு கணவன் மனைவி. அந்த மனைவி பக்கத்தில் ஒரு 7 வயசு குழந்தை. அந்த பெண்மணி கருப்பணி, 8 மாசம் கருப்பணி. பிளாட்பாரத்தில் கணவன் மனைவி, அவங்களுடைய மகன் 7 வயசு, அந்த பெண்மணி 8 மாதம் கருப்பணி. அதுக்கு முந்தி ஒரு 50 வயசு மூதாட்டி. இந்த காரு போதையில் ஏறின பிளாட்பாரத்தில் வேகமா ஏறி 50 வயசு மூதாட்டியை ஓங்கி அடிச்ச உடனே இந்த அம்மா சத்தம் போடுது. அந்த பெண்மணி கொஞ்சம் உஷாராயிட்டு, ஏதோ கார் அடிக்குது போது, கார் வெளிச்சத்தோடு வரும்போது ஏதோ ஆபத்துன்னு விளங்கி தன்னுடைய கையில் உள்ள அந்த குழந்தை, 7 வயசு குழந்தை, அந்த அம்மா அந்த கருப்பணி பண்ணி எந்திக்க முடியல. அவங்களால குழந்தை உண்டாங்க டக்குன்னு எந்திக்க முடியாது இல்லையா? 8 மாசம் கருப்பணி, டக்குன்னு எந்திக்க முடியாம அந்த 7 வயசு குழந்தைய மட்டும் அந்த பெண்மணி வேகமா தூக்கி போடுது. தூக்கி போட்ட மறு நிமிஷம் அந்த மூதாட்டியை காரை ஏத்தி, அந்த கணவனை ஏத்தி, அந்த கருப்பணி பெண்ணோ அந்த வயிற்றுல ஓங்கி ஏத்தி, அந்த 3 பேரும் உசுரை சேர்த்து 4 பேரும் அங்கு மரணம். அநியாயமா அக்கிரமா 4 பேரை கொள்றானுங்க. வயசு என்ன? 18 வயசு, 19 வயசு, 20 வயசு இளைஞர்கள், காலேஜ் படிக்கக்கூடிய பசங்க. இந்த போதைக்கு அடி என்ன இவனுக்கு சட்டம் என்னங்க சொல்ல? இவனுக்கு இஸ்லாமிய சட்டம் இருந்தா வேற. நாட்டில் என்னது? போதையில் ஒன்றும் தெரியல, சும்மா 2 மாசம் உள்ள போயிட்டு, 1 மாசம் உள்ள போயிட்டு ஏதாவது ஒரு 1000 ரூபா, 2000 ரூபா, 3000 ரூபா ஃபைனை கட்டு அவன் பாட்டுக்கு ஹாயா இன்னொரு 10 பேரை கூட்டுறதுக்கு தயாராகுவான். ஃபைனை கட்டிட்டு துட்டை கொடுத்துட்டு என்னது சட்டம் அப்படி இருக்குது. 4 உயிர் போச்சே, ஒன்றும் கிடையாது. இவனை விட்டா என்னவோ இன்னும் போதை அடிச்சு 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 இந்த மாதிரி 40 பேர் இல்ல 400 பேரை அவன் கொள்ளுவான். ஒரு முஸ்லீமாக இருந்தால் இவன் நிலைமை என்ன மறுமையில்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள், நாளை மறுமையில் 4 பேர்கள் சொர்க்கம் செல்லவே முடியாது. யார் தெரியுமா? கலா கதிரை பொய்ப்படுத்துவன், விதியை பொய்ப்படுத்துவன். குல்லை யுசீபனா இல்லாமா கத்தபல்லாஹு லனா, எங்களுக்கு அணுகுதெல்லாம் எங்கள் அல்லாஹ்வுடைய நாட்டம் தவிர வேற எதுக்கும் எங்களை அணுகாது, அவன் நாட்டப்படிதான் எல்லாம் நடக்குது அப்படிங்கிற நம்பிக்கை எவன் விடுறானோ, விதியை எவன் மறுக்கிறானோ, கலாக்கதரை எவன் மறுக்கிறானோ அவன் சொர்க்கம் செல்ல முடியாது. 1. 2வது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எவன் பெற்ற தாய் தந்தையை நோவினை படுத்துகின்றானோ அவன் போக முடியாது. 3வது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க,
எவன் சூனியத்தை நம்பினானோ, சூனியம் செய்யறது வர்றது அதனால நம்பின, ஆமா இருக்குங்க. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு ஒரு சில காரியம் செய்தால் அவனை முடக்க முடியும், அவனை அடிக்க முடியும், அவனை உட்கார வைக்க முடியும், அவனுக்கு இழப்பை தொடாமலே ஏற்படுத்த முடியும் என்று நம்பினால் சொர்க்கம் செல்ல முடியாது. நபிகள் நான் சொல்கின்றார்கள். நான்காவது யார் தெரியுமா? நிரந்தரமாக மது குடிப்பவன். நிரந்தரமாக மது எவன் குடிக்கிறானோ அவன் சொர்க்கம் செல்ல முடியாது என்கிற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, பெற்றோர்களே, தாய்மார்களே, உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கவனிப்பது, அது இப்போ ஆளுகின்ற இந்த காலத்தில் கேடுகட்ட கலாச்சாரத்தை எல்லாம் நாகரிக பெயர்ல ஆடைகளை குறைக்க 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 நாகரிகம், பெண் உரிமையம், என்னது சொத்து உரிமையை பறிக்குது, அது உரிமை இல்லையா? மற்ற மற்ற உரிமையை பறி, அது உரிமை இல்லையா? எதை உரிமை சொல்ல தெரியுமா? பெண்களை வந்து நிர்வாணமாக நடக்க விடுவதுதான் உரிமைங்கிறாங்க கேடு கட்டவர்கள். அரையும் குறை ட்ரெஸ் போடு, ஆஃப் கால் அரை கவுனு போடு, சட்டை போடாம உள்ளாடை மட்டும் போடு, கேடுகட்ட கலாச்சாரம், இதெல்லாம் பெண்கள் உரிமை. தாய்லாந்துல பேஸ்புக்கில் எப்படி நடமாடு தெரியுமா? இன்னைக்கு ஒவ்வொரு கேடுகட்ட கலாச்சாரமும் இன்னைக்கு மேலே நாட்டில் இருந்தா வந்து இறக்குமதி அங்க ஆயிருக்குது. தாய்லாந்து நடந்த சம்பவம் நாளைக்கு தமிழகத்தில், இந்தியாவில் தமிழகத்தில் வரான்னு சொல்ல முடியாது. பேஸ்புக்கில் என்ன செய்யறாங்க தெரியுமா? பெண்கள் தலையை மட்டும் கட் பண்ணிடுறது, முகம் யாரும் காட்டுறதில்லை, தலையிலிருந்து கீழே வரையும் நிர்வாணமாக போட்டோ எடுத்து பேஸ்புக்கில் மற்ற சக மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு பாஸ்போர்ட் பண்றது. அல்லாஹு அக்பர், அஸ்தக்ஃபிருல்லாஹ். எப்படிப்பட்ட கலாச்சாரம் பரவுது பாருங்க. கொஞ்சம் கூட கூச்ச உணர்வு இல்லாமல், வெக்கம் இல்லாமல் தன் முகத்தை மட்டும் மறைத்துவிட்டு முகத்துக்கு கீழே நிர்வாணமாக படம் எடுத்து அதை ஆர்வமா நினைச்சான் 10 பேருக்கு 100 பேருக்கு 200 பேருக்கு 1 லட்சம் பேருக்கு நினைச்சது அதை பாஸ்வேர்டு பண்றா. வித்தியாசமா அவங்க நினைச்சான் பாஸ்வேர்டு பண்றாங்களாம். இதைத்தான் பெண் உரிமைங்கிறான். இங்க இன்னைக்கு எந்த ஒரு கேடுகட்ட கலாச்சாரம் தீமைக்கு ஒரு ஆணை தூண்டுதோ, ஒரு பெண்ணை கொல்லுகின்ற அளவுக்கு ஒரு ஆண் போறானோ அதை வந்து உரிமைங்கிறான். இஸ்லாம் சொல்லுது, அது உரிமை இல்லடா. உரிமை என்பது பெண்ணை பார்த்தால் மற்ற ஆணவர்கள் கண்ணியமாக பார்க்க வேண்டும், ஒழுக்கம் உள்ள பெண் என்று விளங்க வேண்டும், ஒழுக்கம் உள்ள பொம்பளை என்று அவன் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஆடை ஃபர்தா, இந்த ஹிஜாப், இதை இஸ்லாம் கொடுக்கின்றது. நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆணை தவறாக தூண்டுகின்ற எல்லா பாதையும் அல்லாஹ்வுடைய தூதரும் தடுக்கின்றார்கள். இனி தக்கை துண்ண ஃபலா தஹலான, பெண்களே நீங்கள் பேசும்போது குழஞ்சி பேசாதீர்கள். ஃபயத்மா அல்லதி ஃபீ கல்பிகி மரதுன், எவன் உள்ளத்தில் நோய் உள்ளதோ அவன் உங்களை பார்த்து சபலப்படுவான். ஆண்கள்கிட்ட, அந்நிய ஆண்கள்கிட்ட பெண்கள் பேசுற முறையை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நீ பேசும்போது கொலையாத, நெளியாத, இயற்கையாகவே உன்னுடைய குரல்ல வந்து வசீகரம் படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை உண்டு. அந்த வசீகரம் பார்த்த வார்த்தையை நீ வளைஞ்சி குலைஞ்சன்னா அவன் என்ன செய்வான்? ஆகா மலைதால கொலைதால, சரி கணக்கு போட்டா ஏதாவது செட் ஆகும் போல் தெரியுது அப்படின்னு கெட்ட எண்ணம் அவனுக்கு உருவாகும். நீ பேசினால் அவன்கிட்ட வளையாம கொலையாம கரடு முரடா பேசு. அந்நிய ஆண்ட, அந்நிய ஆண்கிட்ட நீ அப்படி பேசு என்று நபிகள் சொல்லுகிறார். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், வலா யல்ரிபின பி அர்ஜுலிஹின்ன, அல்லாஹ் சொல்கின்றான் நீங்கள் நடக்கும் பொழுது உங்களுடைய கால்களை அடித்து கூட நடக்கக்கூடாது. கால்களை அடித்து கூட நடக்காதீங்க, மென்மையா நடங்க. குல்லில் மூமின யகுல்லு மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபலு ஃபுரூஜஹும் ذلك அஸ்கா லகும், இறை நபி கூட ஆண்களே பெண்களே உங்கள் பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள், உங்களை கற்பை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள், இதுதான் உங்களுக்கு தூய்மையானது. இன்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன் திருமறையில் பெண்களுக்கு மற்ற மற்ற ஆண்களால் எந்த ஒரு பிரச்சனை வராத அளவுக்கு பாதுகாப்பு அரணாக அல்லாஹ் திருக்குர்ஆன்ல போதனையாக சொல்கின்றான். நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்ணுக்குள்ள உரிமையை அப்படி ஒரு பாதுகாப்பு அரணாக கண்ணியம் கொடுக்கின்ற வகையில் சொல்கின்றார்கள். இவன் கண்ணியத்தை கெடுக்கிற வகையில் சொல்றான். பெண்களுக்கு எதெல்லாம் ஆபத்தோ, பெண்களுக்கு எதெல்லாம் அசிங்கமோ, பெண்களுக்கு எதெல்லாம் வந்து பெண்களை பார்த்தாலே ஒரு கோரமாக, ஒரு கேடுகட்ட கலாச்சாரமாக, ஒரு போதை பொருளாக ஆண்கள் பார்ப்பார்களோ அதையெல்லாம் சொல்லி அனுப்பிச்சான். உரிமை உரிமைங்கிறான். இது எல்லாம் இஸ்லாத்தை நீங்க சரியா உங்களுடைய பிள்ளைகளுக்கு போதிக்கணும். எந்த கட்டத்தில் எங்க போனாலும், எந்த தனிமையில் இருந்தாலும், யாரு பார்க்கறாங்க பார்க்கலையோ, நான் பார்க்கலாமா, உன் அப்பா பார்க்கலாமா,
உன் தங்கச்சி பார்க்கல, உன் அண்ணன் பார்க்கல, சொந்தம் பார்க்கல, தெருக்காரன் பார்க்கல, ஆனா அல்லாஹ் பார்க்கிறான் அப்படிங்கிற சிந்தனையை சின்ன பிள்ளைகள் கூட்டுங்க. நீங்க அவன் அமெரிக்கால இருந்தா கூட, எத்தனை பல்லாயிரக்கணக்கான மைலுக்கு அப்பாலும் அல்லாஹ் பார்க்கிறாங்கிற சிந்தனையை, இறையச்சத்தை உடைய பிள்ளைக்கு நீங்க ஊட்டுனீங்கன்னா அவனை அசைச்சி பார்க்க முடியாது. தீமையில ஸ்டெடியா இருப்பான், ஸ்டெடியா இருப்பா, உறுதியா இருப்பா. லுக்மான் என்ற ஒரு நல்லடியா தன் பிள்ளைக்கு சொன்ன போதனை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க. ஏன் சொல்றான்? லுக்மான்ங்கிற ஒரு நல்லடியார் தன் பிள்ளைக்கு போதனை பண்றார். அந்த போதனை அல்லாஹ் குர்ஆன்ல நபிகள் நாயகத்துக்கு மூலமா சொல்லி தரான். ஏன் சொல்றான்? சும்மா சம்பவத்துக்கா, தெரிஞ்சுக்கிறதுக்கா? உங்க ஒவ்வொரு பெற்றோர்களும் பிள்ளைக்கு நீ இதை ஊட்டுங்கள், இதை போவீங்கள். அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? கடுகுல உள்ள அந்த விதை அளவு, கடுகுனுடைய விதை அளவு. ஃபதகுன் ஃபீ சஹரத்தின் அவ் ஃபீ ஸமாவாதி அவ் ஃபில் அர்லி, பாறைகளில் எங்கேயாவது ஒரு மூலை முடுக்கலையோ, வானத்தில் எங்கேயாவது ஒரு மூலை முடுக்கலையோ, பூமியில் ஏதாவது ஒரு பகுதியிலையோ கடுகுனுடைய விதை அளவு கடந்தாலும் அல்லாஹ் அதை கொண்டு வருவான். கடுகுனுடைய விதை, கடுகே பொடிசு, கடுகே ரொம்ப சிறுசு. அந்த கடுகுனுடைய விதை எவ்வளவு சிறுசா இருக்குங்க? எப்படி போதிக்காரு? கடுகுனுடைய விதை அளவு எந்த ஒரு பாறையில், வானத்தில் எந்த ஒரு பகுதியில், பூமியில் எந்த ஒரு பகுதியில் கடந்தாலும் அல்லாஹ் அதை கொண்டு வருவான் என்ற போதனை செய்கின்றார். யா புனைய அக்மிஸ் ஸலாத், நீ 5 நேரம் தொழுகு, ஓமுர் பில் மஅரூஃப் வன்ஹ அனில் முன்கர், நன்மை ஏவு தீமை தடு, இன்ன ஸாலிக மின் அஸ்மில் உமுர், ஈமானுடைய உறுதி இதுதான். லுக்மான்ங்கிற நல்லடியா தன் பிள்ளைக்கு போதிக்கின்றார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பெற்ற தாய் தந்தையே பிள்ளைகளை இப்படி போதீங்கள், அல்லாஹ் உன்னை கண்காணிக்கிறான். ஒரு மூளை முடுக்கில் விதை கிடந்தாலும் பார்க்கிறவன், கண்காணிக்கிறவன், உன்னை கண்காணிப்பது, உன்னை பார்ப்பது கஷ்டம் இல்லப்பா, எல்லாம் கொண்டு வருவான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைக்கு மரண தருவாயில கேட்கிறாங்க, பிள்ளைகளே என்னுடைய மரணத்துக்கு அப்புறம் யாரை வணங்குவீங்க அப்படி கேட்கும் பொழுது அந்த பிள்ளைகள் சொல்கின்றார்கள், நாங்கள் அல்லாஹ்வை வணங்குவோம். இலாஹக்க வ இலாஹ ஆபாயிக்க இப்ராஹீம வ இஸ்மாஈல வ இஸ்ஹாக்க இலாஹன் வாஹிதா, உங்களுடைய பாட்டனார் இப்ராஹீம், இஸ்மாயில், இஸ்ஹாக்குடைய அந்த இறைவனாகிய ஏக இறைவன் ஒருவனை நாங்கள் வணங்குவோம். வ நஹ்னு லஹு முஸ்லிமூன், நாங்கள் அவனுக்கு மட்டும்தான் கட்டுப்படுவோம். மரண தருவாயில தன்னுடைய பிள்ளையுடைய நிலை கேட்கிறார். நான் இருக்கிற வரையும் அல்லாஹ் வணங்குனீங்கப்பா, அல்லாஹ் மட்டும் வணங்குனீங்க, நான் இறந்த பிறகு எப்படிப்பா இருப்பீங்க, யாரப்பா வணங்குவீங்க அப்படி கேட்டா அந்த பிள்ளை சொல்கிறார்கள், அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்குவோம், அவனுக்கு மட்டுமே கட்டுப்படுவோம் என்று சொன்னாங்களே. அப்படி உருவாகக்கூடிய பிள்ளைகளாக பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகளை பார்க்க வேண்டும். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கொடுத்த செல்வத்தில் மிகப்பெரிய செல்வம் பிள்ளை செல்வம். அந்த பிள்ளைகளை நீங்கள் கவனிப்பது, கேடுகட்ட கலாச்சாரம், தீமைகள் இலகுவாக, ரொம்ப ரொம்ப இலகுவாக உள்ளத்தை வந்து கொள்ளையடிக்கக்கூடிய நிறைய தீமைகள் மலிந்து கிடக்கின்ற காலம். ஃபஅம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வ நஹன் நஃப்ஸ அனில் ஹவா ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா. அல்லாஹ் குர்ஆன் சொல்கின்றான், அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்பதை யார் பயந்து தன் மனோ இச்சையை வெறுத்து ஒதுங்குகின்றார்களோ அவருடைய ஒதுங்குமிடம் சொர்க்கம் என்ற செய்தியை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே. இந்த செய்தியை உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆணித்தரமாக நீங்கள் போதிக்க வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளை கண்காணிக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகளை எங்க போறான், எங்க வாரான், ஒரு 10 ரூபா கொடுத்தா கூட அந்த 10 ரூபாவை உங்க பிள்ளைகள் எப்படி செலவு செய்யுது என்று நீங்கள் கணக்கு வேண்டும். நம்ம கேட்கறதே கிடையாது. பாக்கெட் மணி புள்ள கேட்டான் 50 ரூபா, 100 ரூபா, 200 ரூபான்னு கணக்கு வழக்கு இல்லாமல் பொருளாதாரத்தை அள்ளி கொடுக்கிறோமா, அவன் தவறான வழிக்கு செல்கின்றான். பிள்ளைகள் போனாங்க, ஒரு இடத்துக்கு போறாங்க, பெண் பிள்ளை போகுது, எங்க போகுது, யார்கிட்ட பேசுது, ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போனேன், பார்ட்டிக்கு போனேன், பர்த்டேக்கு போனேன் அப்படி சொல்லுதா? நீங்க அந்த பிள்ளைகள் பர்த்டே கிடையாது, மார்க்கத்தில் கிடையாது. ஆனா ஒவ்வொரு காரியம் சொல்லும் பொழுது நீங்க அந்த பிள்ளைகள் சொல்றது உண்மையா என்பதை விசாரிக்கணும். என் பிள்ளை வந்துச்சா, என் மகன் வந்தாலாங்க, இவ்வளவு இருந்தாளா, எவ்வளவு இருந்தா, அந்த சொன்னதுல தப்பு இருந்தால், தவறு இருந்தால் உங்க பிள்ளை சொல்லும் 2 மணி நேரம் அங்க தான் இருந்தாங்க, போன் அடிச்சு கேட்டா 10 நிமிஷமா இருந்தாங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்போ எவ்வளவு பொய் வருது? 1 மணி நேரம் 50 நிமிடம் உங்க இடத்துல போய் சொல்றாங்க, நீ போய் சொன்னி எங்க போன என்று ஆரம்பத்திலேயே உங்களுடைய பிள்ளைகளை கண்காணிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகள் தீமையான பழக்க வழக்கத்தில் விடாமல் நல்ல பிள்ளைகளாக வளரும். அல்லாஹ்வுடைய அன்பையும் அல்லாஹ்வுடைய அருளையும் பெறுகின்ற பிள்ளைகள் வளரும். அப்படி வளர்க்கும் பொழுது உங்களுடைய மரணத்துக்கு பிறகு அந்த பிள்ளைகள் உங்களுக்காக வேண்டி துஆ செய்யும். அல்லாஹ்வுடைய சொல்கின்றார்கள், நாளை மறுமையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொர்க்கத்தில் உள்ள ஒருத்தரைக்கு அந்தஸ்தை உயர்த்துவான். சொர்க்கத்தில் இருக்கிறாரு, இன்பத்தை சுவைக்கிறாரு,
அவருக்கு அல்லாஹ் என்ன செய்வானா, திடீர்னு அந்தஸ்து கூட்டி கொடுப்பானா. கூட்டி கொடுக்கும் பொழுது அந்த அந்தஸ்தை தரஜாவை உயர்த்தும் பொழுது அவர் கேட்பாராம், யா அல்லாஹ், எனக்கு எப்படி இந்த தரஜாவை நீ உயர்த்தின? நான் செஞ்ச அமலுக்கு சொர்க்கத்தை கொடுத்துட்ட, திடீர்னு தரஜா உயருத, என்ன யா அல்லாஹ் அப்படி கேட்கும்பொழுது அல்லாஹ் சொல்வானா, நீ விட்டு சென்ற உன்னுடைய சாலிகான குழந்தை உனக்காக வேண்டி துவா செஞ்சதுப்பா, அந்த துவாவினால தான் இந்த தரஜாவை நான் உயர்த்தினேன் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்வதாக அண்ணலம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களே. விட்டு சென்ற குழந்தை சாலிகான குழந்தையா இருந்தா ஓகே, தரதுலையா இருந்தா, தண்ணி அடிக்கிற பிள்ளையா இருந்தா, பீடி சீர் குடிக்கிற பிள்ளையா இருந்தா, கெட்ட கெட்ட பழக்கத்தையும் பழகின்ற பிள்ளையா இருந்தா, அந்த பிள்ளையினாலேயே நமக்கு பெற்றோருக்கு அதிகமான வேதனையை கொடுக்கின்ற நிலைமை அல்லாஹ் ஏற்படுத்துவான். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அது போன்ற நிலைமை இல்லாமல் பெற்றோர்கள், ஒவ்வொரு பெற்றோர்களும் பிள்ளைகளை மார்க்கம் சொன்ன அடிப்படையில் வளர்க்கின்ற நல்ல ஒரு பெற்றோர்களாக, அதனால் அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெறுகின்ற பெற்றோர்களாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்